தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்துல முதலிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம். ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவுல உலக அளவுல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க, வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காங்க. கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாவே மாறி இருந்தாரு. வாழ்த்துக்கள். வணக்கம். சினிமாவுக்கும் சுந்தரவனுக்கு என்ன தொடர்புன்னு யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டில் அதிகமா படம் பார்த்த ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆளு. எப்படியாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 படமாவது நாங்க பார்ப்போம். ஒரு காலத்துல அவ்வளவு வேகமா பார்த்துட்டு இருந்தோம். இந்த விழாவுக்கு அழைச்ச உடனே எனக்கு சந்தேகமா இருந்தது. அப்புறம் கூட வந்திருக்கிற அந்த நாஞ்சிலையும் திருமுருகன் காந்தி தோழரையும் பார்த்த பிறகு அப்பாடா அப்படின்னு இருந்தது. என்ன தனியா சிக்கிற கூடாது அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு யங்ஸ்டர்ஸ் கையில இன்னைக்கு தமிழ் சினிமா போயிருக்கு. மறுக்கப்பட்ட பகுதிகளை, பார்க்கவே படாத பகுதிகளை, பார்க்க முடியாத அல்லது அவர்களை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களுடைய கதைகளை இதெல்லாம் களமாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்துல முதலிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம். அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா இன்னைக்கு இளைஞர்களினுடைய கையில போயிட்டு இருக்கு. அதுல நிறைய சொன்னாங்க. சின்ன குட்டி குட்டி படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற அந்த துறை சார்ந்த இடர்பாடுகள்லாம் இருக்கு. ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவுல உலக அளவுல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுல இந்த படம் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு த்ரில்லர் படமா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. எனக்கு அந்த கொலையெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. நம்ம கொஞ்சம் ரத்தத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, சத்தத்துக்கு நமக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அதனால கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனா அந்த எடிட்டிங் பக்காவா இருக்கு. அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டருடைய அந்த முகத்தை பார்க்கவே பயமா இருந்தது. அந்த கேரக்டராவே அவர் இருந்தாரு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. கதைக்குள்ள வருகிற சில பெயர்களோட எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகளா இருந்துச்சு. மற்றபடி இந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன். திரைப்படம் எவ்வளவு வலிமையான டூல் அப்படின்றதுக்கு எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணமா சொல்லலாம். நாங்களும் அவங்களும் ஆயிரக்கணக்கான மேடைகள் அண்ணன் பேசியிருப்பாரு. நான் அவரு கூட 100கணக்கான மேடையில பேசியிருப்பேன். ஆனா இறங்கி போகும்போது பெரிய அளவுல அடையாளம் தெரியாது. ஊடகத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும். ஆனா அண்ணன் சொன்னாரு, நான் எல்கேஜி படமானா படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க, வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏமா, நானும் ஆயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கேன், ஒருத்தர் வந்து யாருன்னு கூட கேட்டதில்ல, ஒரே படம் நடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாரு. சினிமா அவ்வளவு வலிமையான சாதனம். அது பேசுற அத்தனையும் பொலிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த திரைப்படத்துல இயங்கி இருக்கிற இந்த திரைக்குழுவா இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள், அன்பு தோழர்கள் பாலசுப்ரமணியம், சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல தயாரிப்பாளர்கள் தான் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா திரைப்படத்தை வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கனால. தோழர் இயக்குனராக இருக்கக்கூடிய தோழர் கார்த்திகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாவே மாறி இருந்தாரு. வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு, இந்த டீம் இன்னும் பல வெற்றிகளை அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவை தமிழ் சமூகம் கொண்டாடணும், அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும். விமர்சனம், அதை ஒத்துக்கிறது, இது எல்லா தளங்களிலும் தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் பரப்புல நின்று நான் பேசுறதுக்கு மகிழ்ச்சி. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பிதா அன்மாஸ்கிங், அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்து இனிமேல் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக் லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நான் பொதுவாக வந்து நீங்கள் எந்த மேடையிலையுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது. நான் பல விழாக்களை வந்து நான் தவிர்த்துருவேன். பட் இது எனக்கு வந்து மதியழகன் பற்றி நண்பர் சரவணன் சுப்பையா வந்து ஒரு ப்ரீஃப் பண்ணார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை, ஒரு படம்னு இல்லை, பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு முதல் முறை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு. கார்த்திக் குமார் அவர்கள் வந்து அதை இயக்குறாங்க. இன்னிலிருந்து அவங்க வந்து சாமானியர்கள் கிடையாது, அவங்க வந்து சாதனையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலாக போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். அது இந்த காட்சி நான் வந்து பார்த்தேன். வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இசை வந்து எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. ரஷாந்த் இல்லையா, ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்கிறாரு. அண்டு அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்குறதுக்கு. ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து பிரித்து அங்கங்கே வச்சுக்குங்க, அவ்வளோதான். அண்டு இந்த மாதிரியான ஒரு மேடையில் வந்து நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான். அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது நான் வந்து நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஒரு சினிமா மொழியை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது வந்து இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். அதே உண்மையோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது. அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயக்குனர் கார்த்திக் குமாரை பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை, இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதது இல்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சினிமா இருக்க சூழலில் அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார். 11வது படமாக போயிட்டு இருக்கு. இதனில புலனாய்வு, பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்கு. எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து ஒரு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த கதை கொடுத்த இம்பாக்ட், கார்த்திக் குமார் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு, அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்க்கும், அந்த என்டையர் டீமுக்கும், பிராங்க்லின் கேமராமேனுக்கும், மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.